ஏ மச்சான், நைட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு படத்துக்கு போலாமா? ஆயிடா மச்சான். ஆயிடா மச்சான், இந்த வரேன். மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மச்சான் மச்சான் எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடு மச்சான். அதுக்கு என்னடா, சிறப்பா பண்ணிக்கலாம். ஓகே மச்சி. மச்சான் இப்படி போஸ் கொடு. மச்சான் இப்படி இப்படி இப்படி. ஓகேவாடா? மச்சான் பாரு. மச்சான் சூப்பர் மச்சான், டே மாசுடா, டே தலைவா, வேற லெவல்யா மாசுடா, டே மச்சான் சூப்பரா, தளபதி நீ தான்டா நினைவு, வேற லெவல்டா. சரி மச்சான், வீட்டுக்கு போய் கால் பண்றேன். வாடா மச்சான், வாடா வாடா. யாரா என்னடா பண்ணீங்க ரெண்டு பேரும்? மச்சான் உனக்கே தெரியும் என்னை யாரும் மதிக்க மாட்டானுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு நான் கால் பண்ணாலும் எவனும் எடுக்க மாட்டானுங்க. இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எனக்கு காசு கொடுத்து திருப்பி கேட்டிருக்கானுங்களா? ஏன்னா நான் திருப்பி கொடுக்குற நிலைமையில இல்லை, நான் வேலைக்கு போகலைங்கிறத சொல்லாமல் சொல்கிறானுங்க. இவ்வளோ பேர் என்னை வெத்தா பார்க்குற மத்தியில் என்னை கெத்தா பார்க்குறவன் இவன் ஒருத்தன் மட்டும்தான் மச்சான். அவனா? அப்படியாடா பண்ண வாழ்க்கையில நீ? காலேஜ் படிக்கும் போது அவனுக்கு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். அது டிபியா வச்சு தான் அவன் ஆளே அவன் கரெக்ட் பண்ணான். ஓ, இப்போ அதனால மறுபடியும் வந்து ஒன்ட்ட போட்டோ எடுக்க வந்திருக்கான். இது மட்டும் இல்ல, அவனை வச்சு கெத்தால 4 வீடியோஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். அதை போட்டு அவன் காலேஜ்லயே மாசானான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் நான் தான் அட்லி, நான் தான் விஜய், நான் தான் அஜித், நான் தான் எல்லாமே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? டேய், இவ்வளவு பேர் என்ன வெத்தா பாக்குறேன், நீ கூட தான் என்ன வெத்தா பாக்குற. இவனுங்க எல்லார் மத்தியிலும் என்ன கெத்தா பாக்குறவன் ஒருத்தன் மட்டும் தான்டா. அவன் கிட்ட என் கெத்த மெயின்டைன் பண்ணணும் தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா டே, ஊரே காரி துப்பிக்கிட்டு இருக்கு, அவங்க முன்னாடி கெத்தா வாழ்றதுக்கு வேலை வெட்டிக்கு போகாம அந்த உருளைக்கிழங்கு பையலுக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு அவன் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட கெத்தா வந்து என்ன பண்ண போற? டே நின்றா.